Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் கவலைகளை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் குரல் மூலம் பாய்ந்து செல்வதை காண்பீர்கள். இளைப்படைந்தோரை தூக்கி எடுப்பதற்கான நவமான பாஷையை அவர் உங்களுக்கு தருகிறார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் தேவன் ஞானவானின் நாவை தந்தருளினார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், தேவனுடைய ஒரு வார்த்தை இளைப்படைந்து பாடுபடுகிறவர்களை தூக்கி எடுக்கிறது. அப்படி தூக்கி எடுப்பதற்கு ஒரு கருவி தேவை. அந்த கருவி நீங்களாகவும் நானாகவும் இருக்கிறோம். அந்த வார்த்தையை பேசுவதற்கு அவர் கல்விமானின் நாவை, ஞானமுள்ள நாவை, தேவனுடைய மொழியை பேசுகின்ற நாவை தருகிறார். அந்த நாவு இளைப்படைந்த இருதயங்களுக்கு அவருடைய வார்த்தையை பேசுகிறது. அதனாலே இயேசு தம் சீஷர்களிடம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று கூறினார். இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் புதிய பாஷையை பேச வேண்டும். ஏன்? நாம் பெரும்பாலும் பழைய பாஷையையே பேசுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளையே திரும்ப திரும்ப பேசுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாடுகளை பாரும். நான் எப்போதும் வேதனையில் இருக்கிறேன். நான் ஒடுக்கப்படுகிறேன். ஏன் அவளுக்கு மட்டும் ஆசீர்வாதம், எனக்கு இல்லை? இப்படிப்பட்ட ஜெபங்கள் பதில்களை கொண்டு வருவதில்லை. நாம் நம்முடைய பிரச்சனைகளையே பேசுகிறோம். தேவன் தம்முடைய திட்டத்தையே நாம் பேச வேண்டும். நம்முடைய வேதனையை அல்ல என்று நினைக்கிறார். அவருடைய திட்டம் எப்போதும் நன்மைக்கானதாகவே இருக்கிறது. ஆகவேதான் அவர் கல்விமானின் நாவை, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படும் நாவை கொடுக்கிறார். நாம் நவமான பாஷைகளை, பரலோகத்திலிருந்து வரும் பாஷைகளை பேசும்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். வேதம் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் என்று கூறுகிறார். நீங்கள் தேவனுடைய பாஷையை பேசும்போது இளைப்பாறுதலை பெறுகிறீர்கள். இளைப்படைந்தோர் தாங்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த வரத்தை கேளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க முடியும். நவமான பாஷைகளை பேசுவதற்கான கிருபையை தேவனிடம் கேளுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையை குறித்த அவரது திட்டத்தை அறிந்து கொள்வீர்கள். இளைப்படைந்தவர்களுக்கு அவரது வார்த்தைகளை அளித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது மக்கள் உங்களில் இயேசுவை காண்பார்கள், உங்களை நேசிப்பார்கள், உங்களை பற்றி கொள்வார்கள். தேவன் தாமே கல்விமானின் நாவை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் நம் செவியை திறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக நம் செவியை திறந்து வைத்திருக்கிறோமா? அல்லது கேளாதவர்கள் போல் அசட்டையாக இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக அவருடைய பாதத்தில் பணிவோடும் ஜெபத்தில் பயபக்தியுடனும் காத்திருப்போமானால் தாம் பேசுவதை கேட்கும்படியாக நம்முடைய செவிகளை அவர் திறப்பார்.
அவ்வாறு அவருடைய பாதத்தில் காத்திருந்து விழிப்போடு கூட அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற மனுஷனே பாக்கியவான் என்றும் வேதம் கூறுகிறது. உங்களுடைய வாழ்வு இப்படி ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்க ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன்படியே நடப்பதில் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு குடும்பத்தில் பெற்றோர் பக்தியுள்ளவர்கள் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும்படி பக்தியுள்ளபடியில் வழி நடத்தினார்கள். அவர்கள் விரும்பியபடியே எல்லா பிள்ளைகளும் தேவ பக்தியோடு நடந்து கொண்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இதனால் தகப்பனுடைய உள்ளம் மிகவும் சஞ்சலப்பட்டது. இது நிமித்தம் அவர் சுகவீனமடைந்து மரண தருவாயில் ஆனார். மரிக்கும் முன்னதாக தன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் தம் மண்டை அழைத்தார். ஒவ்வொருவரையும் பார்த்து, நாம் மீண்டும் பரலோகத்தில் சந்திப்போம் என்று புன்சிரிப்போடு கூட கூறினார். ஆனால் அந்த ஒரு பையனை மட்டும் அழைத்து, நான் போய் வருகிறேன் என்று கூறினார். அதன் அர்த்தம் என்னவென்றால், அவ்வளவுதான், இனி நாம் ஒருவரையொருவர் சந்திக்கவே முடியாது என்பதுதான். அதை கேட்ட மகன் தன்னுடைய பரிதாப நிலைமையை அப்பொழுதுதான் உணர்ந்தான். ஓ என்று அழுது அந்த இடத்திலேயே ஆண்டவருக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தான். அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாய் மகிழ்ந்திருக்கும்! ஆண்டவர் அதே போன்று தமக்கு செவி கொடுக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவன் மீது மட்டுமல்ல, நம் மீதும் கூட அதே போல அன்பும் இரக்கமும் தயவும் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவருக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை ஜெபத்தின் மூலமாய் கேட்டு ஆசீர்வாதம் பெறுவோம். கடின உள்ளத்தோடு கர்த்தர் விரும்பாத காரியங்களுக்கு செவி கொடுப்போமானால் இன்று முதல் ஆண்டவர் பாதத்தில் பாவியான ஸ்திரீ அழுதது போல் அழுது நம் பாவங்களை குறைவுகளை அறிக்கையிட்டு நம் வாழ்வை மாற்றும்படி கெஞ்சுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய ஞானத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்த கல்விமானின் நாவை நீர் எனக்கு தருகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இனி நான் என்னுடைய வேதனை குறித்து பேசாமல் உம்முடைய நோக்கத்தை குறித்து மாத்திரமே பேசுவேன். உம்முடைய உள்ளத்தை காட்டுகின்ற வார்த்தைகளை, இலைப்படைந்தோரை தாங்கும் வார்த்தைகளை, புண்பட்டோருக்கு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளை நான் பேசுவதற்கு தயவாய் உதவி செய்யும். வெளியேற பெற்ற உம்முடைய அருமையான பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்து குற்றப்படுத்தாமல் உம்முடைய தெய்வீக திட்டத்தை பற்றி பேசும் நவமான பாஷையை எனக்கு தந்தருளும். மற்றவர்களின் தேவைகளை காண்பதற்கு என் ஆவிக்குரிய கண்களையும் உம்முடைய சத்தத்தை தெளிவாக கேட்பதற்கு என்னுடைய காதுகளையும் திறந்தருளும். உம்முடைய மனதுருக்கம் என் மூலமாக பாய்ந்து செல்வதாக. தேவையில் உள்ளோருக்கு ஜீவனை, சுகத்தை, வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு என்னை கருவியாக்கும். மக்கள் என்னில் இயேசுவை காணட்டும். உம்முடைய சத்தியத்தை என் மூலம் கேட்கட்டும். உம்முடைய அன்பால் இழுக்கப்படட்டும். உம்மோடு உறவாடுகிற வாழ்க்கை எவ்வளவு இன்பமானது! எனக்கும் உம்மோடு பேசுகிற உம்முடைய சத்தத்தை கேட்கிற தெய்வீக அனுபவத்தை இன்று முதல் இதுவரை இல்லாத விதமாக நிறைவாய் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.